பசுபதி முடிஞ்சா காவிரிய தொட்டு பாரு அப்படின்னு சும்மா காவிரி அம்மா செம மாஸ் காட்டிட்டாங்கங்க. இது நிஜமா எதிர்பார்க்கவே இல்ல. பசுபதியும் ராகினியும் வந்து காவிரி கிட்ட வம்பு இழுக்கிறப்போ விஜய் என்ட்ரி கொடுத்து கெத்து காட்டுவாரு அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா காவிரி அம்மா தூள் கிளப்பிட்டாங்க. நாளுக்கு நாள் விஜய்க்கு பாத்தீங்கன்னா காவிரி மேல காதல் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் 7 மாசம் தான் பாஸ், அதுக்கப்புறம் நீங்க வேற நான் வேற அப்படின்ற மாதிரி காஃபி குடிக்கிறப்போ காவிரி சொன்னதுமே பாத்தீங்கன்னா விஜயோட முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. அதுலயே விஜய் வந்து காவிரியை விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா ராகினி வீட்டுக்குள்ள புகுந்து இனி என்னென்ன வேலை எல்லாம் பண்ண போகுதோ அதை காவிரி எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்களோ அப்படின்றது தெரியல. ஆனா காவிரிக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா விஜயை தாண்டி தான் காவிரியை யாருனாலையும் தொட முடியும். பட் ராகினிக்கு வந்து செம பல்பு ஒண்ணு காத்துட்டு இருக்குங்க. ராகினியை பொறுத்தவரை காவிரி விஜய உண்மையா கல்யாணம் பண்ணிட்டா சோ லைஃப் ஃபுல்லா இந்த வீட்டுல தான் இருக்க போறா. நாமளும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா போயிட்டோம் அப்படின்னா காவிரிய வாழ்க்கை பூரா டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கெட்சை போட்டுதான் ராகினி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா இதுவே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், 1 வருஷத்துக்குள்ள இந்த கல்யாணம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா விஜய் வேற காவிரி வேற அப்படின்றது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகினி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் ராகினி புருஷனே காலி ஆயிடுவான். அடுத்த செகண்ட் நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவனை விட்டுட்டு ராகினி போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் இனி என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் மகாநதி சீரியல்ல வரப்போகுதுன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.